கூபாவில் கட்டப்பட்ட பள்ளிதான் நபித்துவத்திற்கு பிறகு இறை அச்சத்துடன் கட்டப்பட்ட முதல் பள்ளியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்து கொண்டிருக்கும் போது சாலிம் இப்னு அவுஃப் கிளையினர் வசிக்கும் இடம் வந்தபோது ஜும்ஆ தொழுகைக்கான நேரம் ஆகிவிட்டதால் பதுனுல் வாதி என்ற இடத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆ தொழுகை நடத்தினார்கள். அந்த இடத்தில் இன்று பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் 100 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். மதீனாவில் நபி அவர்கள் ஜும்ஆ தொழுகைக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு மதீனாவிற்குள் நுழைந்தார்கள். இதற்கு முன் யஸ்ரிப் என்று பெயர் கூறப்பட்டு வந்த அந்த நகரம் அன்றிலிருந்து மதீனத்துர் ரசூல் இறை தூதரின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. இதையே சுருக்கமாக இன்று அல் மதீனா என்று கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைந்த அந்த நாள் அந்த மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த நாளாகவே இருந்தது. மதீனாவை பொருட்களிலும் வீடுகளிலும் இறை புகழும் இறை துதியும் முழங்கப்பட்டன. அன்சாரிகளின் சிறுமிகள் மிக ஆனந்தத்துடன் சில கவிகளை பாடி குதூகலமடைந்தார்கள். நமக்கும் முழு நிலா தோன்றியது. சனியாத்துல் விதா எனும் மலை பாங்கான இடத்திலிருந்து அல்லாஹுக்காக அழைப்பவர் அழைக்கும் போதெல்லாம் நாம் நன்றி செலுத்துவது கடமையாயிற்று. எங்களுக்கு அனுப்பப்பட்டவரே, பின்பற்ற தகுந்த மார்க்கத்தை தான் கொண்டீரே. அன்சாரிகள் மிகுந்த செல்வச் செழிப்புடையவர்களாக இல்லை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்கள் வைத்திருந்த பிரியத்தினால் ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வீட்டை கடந்து செல்லும் போது நபி அவர்களின் வாகனத்தை கயிற்றை பிடித்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரே, பாதுகாப்பும் ஆயுதமும் பலமும் வீரர்களும் நிறைந்து எங்களிடம் வந்து விடுங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அழைத்தவர்களிடம் வாகனத்திற்கு வழிவிடுங்கள், அது பணிக்கப்பட்டுள்ளது என்று கூறிக்கொண்டே வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாகனம் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. இறுதியில் தற்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் அமையப்பட்டிருக்கும் இடத்தில் மண்டியிட்டு கொண்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து இறங்கவில்லை. பின்பு சிறிது நேரத்தில் அந்த ஒட்டகம் எழுந்து சிறிது தூரம் சென்று திரும்பி பார்த்தது. பின்பு முதலில் மண்டியிட்ட அதே இடத்தில் மீண்டும் மண்டியிட்டு அமர்ந்தது. தங்கள் ஒட்டகத்திலிருந்து நபி அவர்கள் இறங்கினார்கள். மேலும் அந்த இடம் நபி அவர்களின் தாய் மாமன்களாகிய நஜ்ஜார் கிளையினருக்கு சொந்தமானதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களின் தாய் மாமன்களின் வீட்டிலேயே தங்குவதற்கு அருள் புரிந்தான். நஜ்ஜார் கிளையினரின் ஒவ்வொருவரும் நபி அவர்களிடம் நீங்கள் எங்களது வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கையில் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் நபி அவர்களின் பயணச் சாமான்களை தங்களது வீட்டுக்குள் எடுத்து சென்று விட்டார்கள். இதை பார்த்த நபி அவர்கள், மனிதன் அவனது சாமான்களுடன் தானே இருக்க முடியும் என்று மற்றவர்களிடம் கூறினார்கள். அஸ்அத் இப்னு ஜுராரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து கொண்டார். அவரின் விருப்பப்படி நபி அவர்களின் வாகனம் அவரிடம் இருக்க அனுமதிக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது உறவினர்களின் வீடுகளில் எது நெருக்கமாக இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அபு அய்யூப், அல்லாஹ்வின் தூதரே, இதோ எனது வீடு, இதுதான் எனது வீட்டு வாயில் என்று கூறினார்கள். நபி அவர்கள், சரி, எழுந்து சென்று படுக்கும் இடத்தை சரி செய்யுங்கள் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹ்வே, அல்லாஹ்வின் தூதரே, எல்லாம் தயார். அல்லாஹ்வின் பரக்கத்துடன் அருள் வளத்துடன்
நீங்கள் இருவரும் எழுந்து வாருங்கள் என்று அபு அய்யூப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. சில நாட்களுக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் இரு மகள்கள் ஃபாத்திமா உம்மு குல்தூம் மற்றும் உசாமா இப்னு ஸைத் உம்மு ஐமன் ஆகியோர் மதீனா வந்தார்கள். இவர்களுடன் அபுபக்கரின் மகனார் அப்துல்லா அபுபக்கரின் குடும்பத்தாரையும் அழைத்து வந்தார்கள். இவர்களில் ஆயிஷாவும் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இன்னொரு மகள் ஸைனபுடைய கணவர் அபுல் ஆஸ் ஹிஜ்ரா செல்ல சந்தர்ப்பம் அளிக்காததால் ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா மதீனா வர இயலவில்லை. இவர்கள் பத்ர் போருக்கு பின் மதீனா வந்தார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நாங்கள் மதீனா வந்தடைந்தோம். அப்போது மதீனா அல்லாஹ்வின் பூமியிலேயே நோய் மிகுந்ததாக இருந்தது. மதீனாவிற்கு அருகில் உள்ள புத்ஹான் என்ற ஓடையில் கலங்கிய நீர் ஓடிக்கொண்டிருந்தது. மேலும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அபுபக்கர் பிலால் ஆகியோருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. நான் அவர்களிடம் சென்று, தந்தையே தாங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், பிலாலே தாங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டேன். பொதுவாக அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் ஒவ்வொரு மனிதனின் தனது குடும்பத்தாருடன் கலந்திருக்க மரணமோ அவனது செருப்பு வாரையை விட மிகச் சமீபத்தில் இருக்கிறது என்ற கவிதையை கூறுவார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் காய்ச்சலின் சூடு சற்று குறைந்தால் வேதனையுடன் குரலை உயர்த்தி, இது கீத் ஜலீல் எனும் பொருட்கள் என்னை சூழ்ந்திருக்க, அது போன்றொரு பள்ளத்தாக்கில் ஒரு ராப்பொழுதையேனும் நான் கழிப்பேனா? மதின்னா என்னும் சுனையின் நீரை நான் அருந்துவேனா? ஷாமாத் தஃபீல் எனும் இரு மலைகள் எனக்கு தென்படுமா என்ற கவிதையை கூறுவார்கள். தொடர்ந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இச்செய்தியை கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, ஷைபா இப்னு ரபிஆ, உத்பா இப்னு ரபிஆ, உமையா இப்னு கலஃப் ஆகியோர் எங்கள் நாட்டிலிருந்து எங்களை அப்புறப்படுத்தி இந்த நோய் பிரதேசத்துக்கு விரட்டியது போல் அவர்களை நீ உன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். மேலும், இறைவா, நாங்கள் மக்காவை நேசித்தது போல் அல்லது அதைவிட அதிகமாக மதீனாவை எங்கள் நேசத்துக்கு உரியதாக ஆக்கு. இறைவா, எங்களுடைய அளவுகளான சாவூத் புத்து ஆகியவற்றில் எங்கள் உணவில் எங்களுக்கு நீ அருள் வளம் செய். இவ்வூர் எங்களுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கு. இங்குள்ள காய்ச்சலை ஜுஹ்ஃபா எனும் பகுதிக்கு மாற்றிவிடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். ஒரு நாள் கனவில் தலைவிரி கோலமான கருப்பு நிற பெண் மதீனாவிலிருந்து வெளியேறி ஜுஹ்ஃபா சென்றடைந்ததை பார்த்தார்கள். இது மதீனாவிலிருந்து அந்த நோய் ஜுஹ்ஃபாவை நோக்கி வெளியேறிவிட்டது என்பதற்கான அறிவிப்பாக இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் மதீனாவின் தட்ப வெப்பநிலையினால் சிரமப்பட்டு கொண்டிருந்த நபித்தோழர்கள் முற்றிலும் சுகமடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையின் ஒரு பகுதி, அதாவது மக்கா வாழ்க்கை, இத்துடன் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனா வாழ்க்கை சுருக்கமாக பார்ப்போம். அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக.